மக்களுடைய நல்ல ஆதரவோட தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து தீய சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற செயலை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுவிட்டார். கழக மக்கள் அலைகளன தலைமை கழகம் தாங்க முடியாத மக்கள் வெள்ளம் இன்றைக்கு பொதுச் செயலாளர் பேரிலும் சரி, தொகுதியிலே அனைத்து மக்களும் அதிகப்படியாக பணம் கட்டி விருப்ப மனுவை தெரிவித்துட்டு இருக்கோம். திமுக பற்றி சொன்னால் தீய சக்தி தான். தீய சக்திங்கிறது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வாயில் நாட்டு மக்கள் அனைவரும் திமுக ஒரு தீய சக்தி, அதை தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டணும் முடிவுக்கு வந்தார். 2026 புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வர் என்பது எழுதப்பட்ட ஒன்றாகிவிட்டது. நமது கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் 2026 நடக்கக்கூடிய பொதுத் தேர்தலில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி என்பது முன்னாள் அருப்புக்கோட்டை தொகுதியாகும். முன்னாள் அருப்புக்கோட்டை தொகுதி என்பது டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரான தொகுதி என்பதை நாடு மக்களும் அறிவார்கள், கழக தொண்டர்களும் அறிவார்கள், பொதுமக்களும் அறிவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தொகுதியிலே மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் குடிமராமத்து நாயகன், கொள்கை வீரன், வெற்றி திலகமிட்டும் வெற்றி நாயகன், வருங்கால முதலமைச்சர் 2026 நமது திருச்சுழி தொகுதியில் போட்டியிட்டார் என்றால் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம கட்சியிலிருந்து பணத்தை சம்பாரிச்சுட்டு போய் இப்போ திமுகவில் கோலோச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ரகுபதி இந்த தொகுதியில் மந்திரியாக இருக்கார். அவருடைய வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக அந்த தர பறிச்சிருவோம். மக்கள் அவர் மேலே அதிருப்தியாக இருக்காங்க. ஐயா மேலே அவர் சொல்கிற புகார் அனைத்தையுமே மக்கள் வெறுக்கிறாங்க. நம்ம அதிமுகலேருந்து சம்பாரிச்சுக்கிட்டு போய் அதிமுகவில் பல கோடியை சம்பாரிச்சுக்கிட்டு இப்போ திமுகவுக்கு போய் கைக்கூலியாக இருந்து அவதூறு பரப்புறாரு. அம்மா மேலே அவதூறு பரப்புறாரு, புரட்சித் மேலே பண்ணுறாரு, எடப்பாடியார் மேலே சொல்கிறாரு. அதே பெரிய அதிருப்தியாக இருக்குது. 210 தொகுதியில் கண்டிப்பாக கழக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடியாருடைய தமிழ்நாடு முதலமைச்சராக 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திமுகவுடைய தீய சக்தி கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டு ஓடி விரட்டி அடிப்போம் என்று நாங்கள் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் அவராட்சி தொகுதியின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்